ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் கருகிடக்கூடாது, இல்லை கசப்பு எடுத்துக்கும். நல்லா பொரிஞ்சு வரப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 10 பல் பூண்டு போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசியணும். இப்போது நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி இந்த தண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே அரை முடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இந்த புளி தண்ணியில் ஊற்றிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மிக்ஸை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். அண்ட் இது கூடவே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.